நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவோட சாப்டர் மொத்தமா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி அஞ்சலியை வந்து இதுக்கப்புறம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த அஞ்சலி வந்துட்டு இதுக்கப்புறம் கார்த்திக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, இலக்கியாவும் கௌதம் வந்துட்டு தன்னை முழுசா நம்பிட்டாங்க, கார்த்திக் கூட சேர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய பிளான் வந்து பண்ணி தான் இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல பைரவியும் உடந்தையா இருந்துகிட்டு எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலியை வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இலக்கியாவால வந்து நீயும் அஞ்சலியும் ஒண்ணு சேர்றதுக்கு இலக்கியா விட அஞ்சலியை வந்து பெட்டர், பேசாம நீயே போய் ஒண்ணு சேர்ந்து கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி கிட்ட இந்த மாதிரி தான் இலக்கியா வந்து சுத்தமா சரியில்லை, இந்த வீட்டை வந்து அவ இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம ஜானகி வந்து நல்லா ஏத்தி விட்டுருக்காங்க. நம்ம ஜானகில இருந்து எல்லாருமே இப்போ பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ஆனா கடைசியில வந்து நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லாரோட முகத்திலையும் கரிய பூசுற மாதிரி நம்ம பிரியாவை வந்து கூட்டிட்டு வந்து, அதாவது இப்போ பொட்டி படிக்கையோட கூட்டிட்டு வந்து இங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ பிரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்க கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாத்துக்குமா ஒரே ஒரு தீர்வு, நம்ம கார்த்திக் பிரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிரியா வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்திகோட வாழ்க்கையில தலையிட மாட்டாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எதுக்காக பிரியா வந்தாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வந்து இருக்கும். அது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து இங்க பயங்கரமான சொல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. என்னதான் அஞ்சலி வந்து திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே கூட அவ திருந்திட்டான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்பினதே வந்து மிகப்பெரிய தப்பு. அதுலயும் கார்த்திக் இப்போ பண்ணிருக்க காரியம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, அதே மாதிரி நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ள இப்பவும் பிரியா தான் இருக்காங்க. என்னதான் பிரியா வந்து ஒரு நிழல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே கூட நம்ம கார்த்திக் இன்னமும் வந்து அவங்கள லவ் பண்றது கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் தான். அதே மாதிரி நம்ம கார்த்திக் வந்து இப்போ ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிட்டாரு. அப்படி வெக்ஸ் ஆகி போனது மட்டும் இல்லாம கார்த்திக் எப்பவுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கும்போது ஒரு பீச்சுக்கு வந்து போவாரு. அந்த இடத்துக்கு தான் வந்து இப்பவும் போயிருக்காரு. அங்க போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரியா எங்க பார்த்தாலும் நம்ம பிரியா மாதிரியே தெரியுது. கடைசியில வந்து ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது பிரியா இருந்துட்டு அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அதாவது அவங்களும் அந்த பீச்சுக்கு அந்த ஒரு டைம்ல வந்திருக்காங்க. அவங்க அன்எக்ஸ்பெக்டடா தான் வந்திருக்காங்க. அவங்களோட மனசுக்குள்ளேயும் நம்ம கார்த்திக் அப்படி ஏமாத்திட்டோமே அப்படின்ற வருத்தம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியான்னு சொல்லிட்டு அதாவது தான் நினைச்சு மத்தவங்க கிட்ட வந்து பண்ற ஒரு விஷயத்த, அதாவது ஓடி போய் பாக்குறது அப்படின்ற பாக்கத்தை வந்து பார்த்து இன்னும் வந்து நம்ம பிரியா ரொம்ப மனசு வந்து போய் கார்த்திக் கிட்ட மொத்தமா வந்து பேசுறாங்க. நான் வந்து ஏதோ நடிக்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனா உங்களை வந்து உண்மையிலேயே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் வளர்ந்து 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 எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி பிரியாவும் அதே மாதிரி நம்ம கார்த்திக்கும் வந்து சொல்லி இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நேரா கிளம்பி வந்துடுறாங்க. இப்படி ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்தா இந்த அஞ்சலி பைரவிக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கு, எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.